இல்ல மாப்பிள்ள எதுவும் நானும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அப்ப சொல்லாதீங்க, கம்முன்னு இருங்க. அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? காலைல போறவ நைட்டு தான் வராளா? இது ஏன் நீங்க இப்ப எத்தனை நாள் நடக்குது? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க? அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? உனக்குதான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல. ஏய் இங்க வாங்க. எங்க போயிட்டு வர? வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நான் 3 நாள் நீ வீட்டுல இல்லையாமா? காலைல போறியா நைட்டு வரியாமா? ஏய் உனதான் கேக்குறேன், மலமாடு காது கேக்குதே இல்லையா செவிடு? ஏய் ஏய் கேட்டது பதில் சொல்றே. இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. நான் வந்து பொம்பளைங்களை அடிக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. நான் கை ஓங்க வச்சிர சொல்றேன். வாங்க பாப்பா, வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. சொல்லிக்கிட்டே இருக்க, வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. வந்துட்டீங்களா? எங்க ராதா எங்க? வெளியே போயிருக்கா, கடைக்கு போயிருக்கா. வெளியே வா. அவ கடைக்கெல்லாம் போக மாட்டாள. கடைக்கு தான் போயிருக்கா, வந்துருவா. கடைக்கு போயிருக்காளா? அவ வீட்டு வாசப்படியே தாண்ட மாட்டா. இல்ல சிலுக்கு வித்தெல்லாம் காட்டுவா. அவ பக்கத்துல தான் போயிட்டு வந்தோம், போறேன்ட்டு போய்க்கிறா. இல்ல மாப்பிள்ள எதுவும் நானும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அப்ப சொல்லாதீங்க, கம்முன்னு இருங்க. அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? நீங்க இப்படியும் சொல்லுவீங்க அப்படியும் சொல்லுவீங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன நடக்குது நல்ல நேரத்துல வீட்டுல? அவ எங்கேயோ போறா, காலையில போறா, நைட்டுக்கு தான் வரா. கேட்டா திமுறா பதில் சொல்றா. நானும் எதுவும் சொல்லக்கூடாது சரின்னு பார்த்தேன். என்னக்கா ரொம்ப சொல்றீங்க? போயின்னு பேசிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன் மாப்பிள்ள. காலைல போறவ நைட்டு தான் வராளா? இது ஏன் நீங்க இப்ப எத்தனை நாள் நடக்குது? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க? அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? நம்ம சரி திருந்து இன்னைக்கு விட்டுருவா, நாளைக்கு விட்டுருவா, இருப்பா வீட்டுல. ஏங்க விடுறதுக்கு அதெல்லாம் குடிப்பழக்கமாங்க? ஒரு பொட்ட புள்ள, அதுவும் கல்யாணமான பொண்ணு, காலையில போற பொண்ணு நைட்டு தான் வீட்டுக்கு வருதுன்றீங்க. அது என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கேட்டா எங்க மாலுக்கு போறோம், பப்புக்கு போறேன்றா. மாலு பப்பா அவளுக்கெல்லாம் உள்ள சேர்க்க மாட்டாங்களா? அவள அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு படிச்ச ஒரு முகம் வேணும். அது உங்க பொண்ணு கிட்ட சுத்தமா கிடையாது. தஞ்சாவூர்ல மாடு மேய்ச்சவள எப்படி மால்ல கூட விடுவாங்கன்னு கேக்குறேன். நல்லாதான் இருக்கிறா, சும்மா அதுக்காக என் பொண்ணு அழகு இல்ல நல்லா சொல்ல. அதெல்லாம் கிடையாது. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? இப்போ எங்க போயிருக்கா? போனை போடுங்க அவளுக்கு. நீங்களே பண்ணுங்க. ஒரு அவ கூட சேர்ந்து எங்கேயா போயிட்டு இருக்காளா? எல்லா வேலையும் அவளுக்கு அவ மாலு பப்பு எல்லாம் போற அளவுக்கு எல்லாம் பெரிய இல்ல அவங்க அத்தை. அப்படிதான் சொல்றேன். அங்கெல்லாம் உள்ள விட மாட்டாங்க உங்க பொண்ணெல்லாம். நீங்க வேற பாருங்க, சும்மா இது பண்ணாதீங்க. என் பொண்ணு ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் இது. அப்புறம் 3 நாளா போய் முக்கிக்கிட்டு இருக்கா. 3 நாள் ஆச்சு. அப்ப எங்கதான் போறா அவ? தெரியலையே. அதுதான் உனக்குதான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல. ஏய் இங்க வாங்க. எங்க போயிட்டு வர? வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நான் 3 நாள் நீ வீட்டுல இல்லையாமா? காலைல போறியா நைட்டு வரியாமா? ஏய் உனதான் கேக்குறேன், மலமாடு காது கேக்குதே இல்லையா செவிடு? ஏய் என்ன திமிரு எடுத்து ஆகிட்டு இருக்க நீ? எங்க போயிட்டு வர நீ? ஏய் கேட்டது பதில் சொல்றே. இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. உங்ககிட்ட தானே கேக்குறாரு அவரு, பதில் சொல்றியா? என்கிட்ட தான் திமிரா பேசுற. எங்க போயிட்டு வர? பதில் சொல்லு. 3 நாள் நீ வீட்டுல இல்லையாமா? காலைல போறியா நைட்டு வரியாமா? என்கிட்ட சொல்லவே இல்லை எங்க போறேன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்றோம்? எதுக்கு சொல்லணுமா? துரை கிட்ட சொல்லிட்டு தான் போணும். நீ துரை கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லு. துரைன்னு சொல்றேன். ஓ நான் துரையா? அதான் பேசுற சரியில்லை. அவளை வந்து வாய் அடக்க சொல்லுங்க. நான் ஒரு மாதிரியான ஆள் நானு. அவ பண்றது சுத்தமா கால் மேல கால் பண்ணி உட்காந்துருக்கா பாத்தீங்களா? திமிரு பிடிச்சவ. ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி உன்னைய. ஏன் இப்படி பண்ற? ஐயே இப்ப எது கத்திட்டு இருக்கீங்க? ஏய் எங்க போற நீ? சரி காலையில இருந்து சாயந்தரம் எங்க போயிட்டு வர? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? யார்கிட்ட பேசுற? எங்க போற? என்னவா? எங்க போற வரணும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோம். ஒரு வீட்ல 4 பேர் இருந்தோம்னா எங்க போறேன்னு தெரியணும் எனக்கு. அதெல்லாம் முடியாது. என்கிட்ட கேக்குறல நான் எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்லிட்டு.
ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டியா மாப்பிள்ளைக்கு? என்ன மரியாதை உன் மாப்பிளைக்கு? நீ வேணா கொடு, நான் கொடுக்கணும். எனக்கு தான் மதிப்பு. அதான் சொல்றேனே. இல்ல இல்ல இவ பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 பேரும் மல்லு கட்டுறீங்களா பேசி வச்சுக்கிட்டு? ஏய் நீ எங்க போய் முதல்ல பதில் சொல்லு நீ. என்ன பதில் சொல்லலாம்? நீ சொல்றியா என்கிட்ட? நான் கத்துறா அக்கா எது பேசாத சாவச்சுவே அவள. சாவடிச்சிட்டா அப்படி நான் அப்படியே பாத்துட்டு இருப்போம் பம்பிங்கனே. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். ஒரு பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா கேட்க மாட்டாங்களா ஆம்பளைங்க வீட்டுல? நம்ம மாலுக்கு போறியா பப்புக்கு போறியா உங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு போற உங்க அம்மா கிட்ட நீ? என்ன சொன்ன? நீ தானே சொன்ன நான் மாலுக்கு போறேன் பப்புக்கு போறேன்ட்டு. உனக்கு தெரியுமா நான் மாலுக்கு போறேன் பப்புக்கு போறேன்? தெரியாது. அதான் அவங்க சொல்றாங்களே வந்தவனே. நீ ஏதோ பப்புக்கு போற மாலுக்கு போற ஏதோ டான்ஸ் ஆடுற மாப்பிள அவ. அன்னைக்கு பார்த்தா சிகரெட் வாயில வச்சிட்டு வந்து என்கிட்ட பெட்டி கேக்குற மாப்பிளன்னு சொல்றாங்க. இதெல்லாமா சொல்லுவேன்? எப்ப நடக்குது இதெல்லாம்? நல்ல நேரத்துல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ எங்க போய் நான் எதுக்கு உட்காரணும்? ஏ நான் உட்காரல நீ கையெடு முதல்ல. நீ முதல்ல சொல்லி எங்க போயிடு? என்ன பேச்ச மாத்துற? நல்லா இரு. எல்லாம் ஒன்னால அங்கேயே பேசிட்டு இருக்க ஏன்ட்ட பேசு. அவங்க தானே ஏத்தி விட்டாங்க உன்னைய. என்னது ஏத்தி விட்டாங்க? இங்க பாரு காலையில இருந்து நான் தான் அவங்க கிட்ட போற சண்டைக்கு சொல்லிட்டேன். அப்ப நான் உங்க கூட வரவா? வா சண்டை வச்சுக்கலாம் வா. நீ ஆனா பாத்துறோம் வா. என்ன பண்ணுவ? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. என்ன தப்பு வச்சிருக்கீங்க? பேசுறானே எனக்கே புரியல. என்கிட்ட அப்படிதான் பண்றா நீ. உனக்கு புரியாது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நான் வந்து பொம்பளைங்களை அடிக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. கை ஓங்க வச்சிட சொல்றேன். ஓங்க பாப்பா. ஓங்கடா. ஓங்க. போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. சொல்லிக்கிட்டே இருக்க வெறுப்பேத்திட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல உன்னை அடிக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா ஓவரா பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு ஆம்பளை கிட்ட இப்படிதான் ஓவரா பேசுற சாவடிச்சிரும் சொல்லிட்டேன். ஓங்கடா எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்ல மாட்டேங்கிற? இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. அவனும் வேலைக்கு போக மாட்டான், என்ன வேலைக்கு போக விட மாட்டான். அப்புறம் எப்படிதான் வீட்டை கவனிக்கிறது? நான் உன வேலைக்கு போக சொன்னா எங்க போற வேலைக்கு? பார்ட் டைம் ஜாபா? டியூஷன் எடுக்கிறியா? இத முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே. என்ன எங்க டியூஷன் எடுக்கிற? என் கிட்ட சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? முதல்ல அவளை டியூஷன் சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லுங்க. டியூஷன் சொல்லிட்டு இருக்கா. சும்மா அவளை வெறுப்பேத்தாதீங்க. நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா நான் SSLCடா. டியூஷன் டியூஷன் என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரா. என் பொண்ணு நானே தப்பா நினைச்சிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டீங்க. ஐயோ வா நான் அடிபடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் பொண்ணு நீங்க தான் சொன்னீங்க இல்ல மாப்பிளே அவ வந்து தப்பு பண்ற மாப்பிளே நீங்க தான் மாப்பிளே கேக் அப்படி சொன்னீங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இதுக்கு அவங்கள திட்ட இரு. ஏன் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கல்ல அதனால திமுறா உனக்கு. அவங்க மேல பாயிர நான் என்ன பண்ணிட்டு வரேன்னு தெரியும். என்ன எங்க திருட்டு வரியா? பிக் பாக்கெட் வரியா? இல்ல செயின் படிச்சிட்டு வரியா? கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவன் வேலை செஞ்சுட்டு வரா. அவன் என்ன செய்யறான்னு தெரியாம நான் தப்பு பண்றேன்னு நினைச்சு உங்ககிட்ட போட்டு குடுத்துட்டேன். அவன் வேலை தான் செஞ்சுட்டு வரா. என் பொண்ணு தப்பா பேசாதீங்க. நான் மாத்தி நாதஸ்வரம் வாசிக்கிறதுல நீங்க எல்லாம் திலனாமகலம் எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரமா உங்க அம்மா வாச்சாங்க பா நாதஸ்வரம் உன்னை பத்தி. என்னத்தா இது? டான்ஸ் கிளாஸா? என்ன எந்த டான்ஸ் கிளாஸ்? இந்த கயிறு வச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுப்பாங்களே அந்த டான்ஸ் கிளாஸா? நீங்க எடுங்க. நான் பெரிய இந்த மாதிரி மல்டி டேலண்டட் கேர்ள் மாதிரி பேசிட்டு இருக்கேன். டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி இருக்கலாம்ல. சரி டான்ஸ்ல என்ன டான்ஸ்? சொல்லிட்டு போறேன். என்ன டான்ஸ் பா சொல்லி கொடுத்தா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச டான்ஸ். உனக்கு தெரிஞ்ச டான்ஸ் டப்பா குத்துதா? அந்த டப்பா குத்து தட சொல்லிட்டு ஓ சாவு குத்து. ஓ டபரா குத்து, கிளாஸ் குத்து, மக்கு குத்து, டம்ளர் குத்து. ஓ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வராளா உங்க பொண்ணு? எனக்கு தெரிஞ்சது அதான் சொல்லி தர முடியாது. எனக்கு கொஞ்சம் தெரியும். கடவுளே நான் படிக்க முடியும். இங்க பாருங்க அவ ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஏதோ பண்ணுகிறா. கஷ்டப்பட்டு டபரா குத்துக்கே உனக்கு இவ்வளவு வாய். இன்னும் நீ எல்லாம் பிரேக் டான்ஸ், ஃபோக், சால்சா, ஜாஸ் இதெல்லாம் என்ன? போட்டு காட்டு பாப்பா நீ. என்னது? ஒரு ஸ்டெப் போடா. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நான் இது என்னமா இது? என்னத்த இது? வரல அப்ப மூடி நிறு. எங்க போய் நல்லா ஊரை சுத்திட்டு நல்லா தின்னுட்டு வருது இது. இங்க வந்து கேட்டா டபரா குத்து சொல்லி கொடுத்துட்டு வந்தா, டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்தான்றா. பாருங்க அவர் அடிச்சு அவ கண்ணம் பாருங்க கொஞ்சம் எப்படி சிவந்து போச்சு. இதெல்லாம் எனக்கு தலை எழுத்தா. இவங்க கிட்ட நான் அடி இங்க வாங்குறேன். பாருங்க. என்கிட்ட உண்மையா சொல்லிட்டு போயிருக்கலாம். உண்மை சொன்னா மட்டும் நீ அப்படியே காப்பாத்திட்டு இருப்ப. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் எங்களுக்கு பிடிச்சது எதுவுமே நாங்க செய்யவே கூடாதா? எது? சரி ஒரு டம்ளர் குத்து போட்டு காட்டு. டம்ளர் குத்து. ஆமா இவரு பக்கெட் குத்து போடுவாரு. நீ டம்ளர் குத்து போடுங்க. விளங்கிடும். உங்களுக்கு ஏத்த வந்து அண்டா குத்து கரெக்டா இருக்கு. சரி விடுங்க. சரி நீங்க போனீங்க எவ்வளவு சம்பாரிச்சு வந்த? அமௌண்ட் எங்க? இது பெரிய காசு. அதானே இவ்வளவு நேரம் என் பொண்ணு
அடிச்சிங்க இப்ப உடனே காசு கேக்குறீங்க? பொண்டாட்டி சம்பாரிச்சா புருஷன்கிட்ட கொடுக்கணும், புருஷன் சம்பாரிச்சா பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் உலக வழக்கம். நீ சம்பாதிச்சு அசிங்கமா இல்ல உனக்கு? போடா, காசு நான் மட்டும் வந்துருவியே அப்படியே. இந்த பாரு, சரி எவ்வளவுதான் வந்துச்சு கலெக்ஷன் இன்னைக்கு? ஐயோ, நான் எங்க கொல்ல விட மாட்டேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று டான்ஸ் ஆட்டு வரியா? போ, நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு தெரு டான்ஸ் ஆடிட்டு ஏய் வேணாம் உன்னை என்ன? கொல்ல போறேன் நீ வீட்டுக்கு வா சொல்றேன். அம்மா இவ்வளவு நேரமா உங்க அப்பா அண்ணா பத்தி நீங்களே பேசி இப்ப வந்து கால வேற நேரத்துல போறேன். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆமா சரி, தாம்பரம் பிடிக்கலன்னா விடுங்க, பல்லாவரம் குரம்பேட்டை ஆனா ராதா போங்க. ராதா இதோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை கூடுது, அங்க போய் கர்ச்சிப்பை போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க. நீ போய் போ. ஆ. உனக்கு தான் அது உனக்கு தான் அது கரெக்டா இருக்கும் போ. போடா. எங்க மால்ல போய் எங்கயாவது பாத்ரூம் கழிட்டு வரியா? ஓ வைத்தியம் பண்ணிட்டு வரியா? தொலைச்சிட்டு வரியா மாலெல்லாம்? அம்மா, சொல்லு. அதாவது செய்யறா. உங்க அம்மா சொன்னாங்களே அதான் செய்யறா. நீ மாடு மேய்ச்சியாமே, நீ செய். சொன்னியாமே நீ பாத்தியா நான் செய்யறத? தஞ்சாவூர்ல நீ மாடு மேய்ச்சிருந்தீங்க. சொல்றதுக்கு தான் சொல்றேன். மூணு இருக்கணும். என்னது தஞ்சாவூர் மாடு மேய்ச்சி? ஆமா, வரட்டி தட்டி சாணி வைத்து. இல்ல இல்ல, நான் மாடு போயிட்டு சொல்றியா அவன? உங்க அம்மா தான் சொன்னாங்க கேளு, நீ வரதுக்கு முன்னாடி உன்னை பத்தி கழுவி ஊத்துனாங்க. உங்க அம்மாட்ட கேளு, ஏன்டா எகிரி வர உங்க ஐயால போ. அவன் பயந்துட்டாமா, விடுமா.